ஏடா டேய் ஒரு 5 மணி நேரம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர முன்னாடி என்னென்ன பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்கானு எபிசோட பார்த்தாதே தெரியுது. பூரா பையில வன்மத்திலே சுத்துறான் போல. வன்மத்தில சுத்தினா கூட பரவாயில்ல, கேம் எல்லாம் ஏதோ திசை மாதிரி எங்கெல்லாம போயிட்டு இருக்குது. இல்ல சாச்சனா கேக்க காணும் கை நிறைய கேக் வச்சுட்டு கேக்க காணும் கத்துது. ஏமா நீ 20 நம்ம கேக்கு தின்னுக்கிட்டே இருப்பியா? எப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு 5 கிலோ கேக் வாங்கி வாய் நிறைய அமைக்க விடுங்கப்பா. கேக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த கேக்க. ஏமா அந்த கேக் எல்லாம் இருக்க மாட்டியா? எவ்வளவு பேர் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அவங்க கேக்க கொடுத்துருக்காங்க, சாப்பாடை கொடுத்துருக்காங்க, அவ்வளவு பொருட்கள் இந்த வீட்டுல இருக்கவங்க உனக்காண்டி விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கேக் இங்கோண்டு கேக்க காணும்னு அந்த கத்துது. அது சௌந்தர்யா நினைச்சு கத்திட்டு இருந்தாங்க. யாரு நம்ம சாச்சன் அவர்கள் அது சௌந்தர்யா அவர்கள் நினைச்சு கத்துனாங்க. கடைசியில பார்த்தா நம்ம சத்யா அவர்கள் பாம்போல போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அதுலயும் பெரிய காமெடினா கையிலும் கேக் இருக்கு, உள்ளயும் கேக் இருக்கான். அதுல ஏதோ ஒரு பீஸ் கேக்க காணுமா, அதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கப்போட நம்ம வீட்டு போக நினைச்சிட்டு இருக்குது. நீ கப்போட எல்லாம் போக மாட்டாமா, நல்ல சுகரோட போன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய் விஷால் தர்ஷிகா ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் விஷால் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கும்போது அன்சிதாட்ட என்ன சொல்றான், எங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இல்ல, ஒன்ன மாதிரி தான் அவளையும் பாக்குறேன், அவன் என்கிட்ட அந்த மாதிரி தான் பழகுறா, பட் அவளுக்கான ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, அவ ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் மத்த ஆட்கள்லாம் பார்த்து அதை வித்தியாசமா பேசுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஸோ அந்த ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், ஸோ நான் அதை எப்படியா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி அன்சிதாட்ட பேசுறான். அப்படியே கட் பண்ணி தர்ஷிகாட்ட போனா தர்ஷிகாட்ட நமக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் நமக்குள்ள இருக்கட்டே, வேற யார்கிட்டயும் போக கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கலாம், அது இங்க செட் ஆகாது, நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம், அது என்னமோ நம்ம பார்த்துக்கலாம், உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன், உன்னோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், வேற யாரா அந்த ஃபீலிங்ஸ் என்கிட்ட வந்து சொல்ல வேணாம், உனக்கான ஃபீலிங்ஸ் என்ன அது என்கிட்டே வந்து சொல்லு, அப்படி இப்படின்னு வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். ஆனா நீ அங்கிட்ட ஒன்று பேசுற, இங்கிட்ட ஒன்று பேசுற, உனக்கு தர்ஷிகா வேணுமா இல்ல தர்ஷிகா வேணாமா, இல்ல தர்ஷிகா வேணும் ஆனா வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படியா? எனக்கு புரியலையா? இல்ல தர்ஷிகாவும் அவன் எவ்வளவு சொன்னாலும் விடுற மாதிரி இல்ல, நீ எங்க ஓடினாலும் சரி மாமா நீ எனக்கு தான் ஆமா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி சண்டாலி துரத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் எங்கிட்டு போனாலும் துரத்துறான். அவன் வேணான்னு சொன்னாலும் சரி, இந்த ஃபீலிங்ஸ் இப்போ வேணாம் நமக்குள்ள, இது ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டா போகும்னு சொன்னாலும் சரி, நான் கேட்கற மாதிரி இல்லை மாமா, எனக்கு நீ வேணும் மாமா அப்படின்னு மாதிரி சுத்துது. ஏமா ஏய் நீ தானமா அந்த பையனை தம்பின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்த 2வது வாரமே சொன்னேன் என்னோட 2 வயசு சின்ன பையன் அவன் எனக்கு தம்பி மாதிரின்னா, இப்போ தம்பி கூட ஒரு மாதிரி தம்பி காதல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க தம்பி கூட, தம்பி எனக்கு புரியல தம்பி பார்த்துக்கோங்க தம்பி. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவகுமார் அவர்கள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தோங்கிறதை மறந்து ஒன்று சாட்டர்டே சண்டேல ஹோட்டல் சர்வரா மாறுறாரு, அப்படி இல்லைன்னா வீக் டேஸ்ல ஜோக்கரா மாறுறாரு. இதை தவிர்த்து அவர்கிட்ட இருந்து வேற ஏதாவது கண்டென்ட் வருமானு ட்ரை பண்ணா கண்டென்ட்டே வர மாட்டேங்குது. 2வது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா விஜய் விஷால் எப்பவும் போல நம்ம ரயானு அப்புறம் வேற என்ன சௌந்தர்யா எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு இதே பொழப்பா வச்சு வந்துட்டு சொல்லி யாரா நிறுத்துங்கப்பா, எப்பா உன் சந்தி எங்க போட்டு சிரிச்சுட்டு இருக்குது, உன்னோட கதை எங்க சந்தியில சிரிச்சுட்டு இருக்குதா, நீ அடுத்த ஆள் கதையை பத்தி பேசிட்டு இருக்கியா, இது எங்கிட்டு போய் சொல்லி முட்டை நமக்கு தெரியல நண்பர்களே. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நாமினேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, கடைசியில் ஒரு சண்டை வருது. நம்ம டப்பாருன்னு இருக்காருல, டப்பாருனை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். டப்பாருனோட அட்மின் யாருன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஹார்லியா தான் இருக்கும். இவ்வளவு எச்சத்தனமான வேலை பார்க்க ரொம்ப கீழ்த்தரமான வேலையா இருக்கு. உங்களுக்கான பேஜ்ல உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அதான் அந்த காசுக்கு போஸ்ட் போடுறதுக்கு நிறைய குரூப் வச்சிருக்கீங்களா, அந்த குரூப் வச்சு கூட அடுத்த ஆளை வந்து எக்ஸ்போசரு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஏதாவது கிளப்ப ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க குரூப்ல இன்னொரு கண்டஸ்டன்ஸ் வச்சு எக்ஸ்போஸ்ட்னு போடுற அளவுக்கு அங்க ஒண்ணு வீட்டுக்குள்ள நடக்கல, சரியா? அங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு நடக்கல. உங்க பேஜ்ல நீங்களே போடுவீங்க முத்துக்குமரன் எக்ஸ்போஸ்ட், ஏமா முத்துக்குமரன் எக்ஸ்போஸ்ட் ஆகுறது கண்டென்ட்டாச்சும் இருக்கு, உங்கால் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கார, உங்கால் வர்ஷனி போட வருத்தத்துல உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு, ஏன்னா முத்துக்குமரனால கண்டென்ட் கொடுப்பாரு, ஏன்னா தெரிஞ்சு போச்சு முத்துக்குமரன் தான் அந்த வீட்டுல கொஞ்சம் டாப்ல இருக்கான், ஓட்டுகள் வருது, அவனை அடிச்சாதான் நம்ம மேல வர முடியும்னு சொல்லிட்டு 24 முத்துக்குமரன் ஏதாவது செஞ்சா டப்பா அடிச்சுட்டே போறாங்க. நம்ம டப்பாருன்னு அதுக்கு டப்பா அடிக்க வெளியே ஒரு டப்பா உட்காந்து டப்பா அடிச்சிட்டு இருக்குது. லாஸ்ட் சீசன் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடிவடைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி ரைட்டு, ஒன்றும் சொல்கிறேன் நண்பர்களே, காசு தான் எல்லாம், வேற என்ன, காசு தான், காசு இருந்தால் ஒட்டுக்கள் வரும், டைட்டில் வரும், எல்லாமே வரப்போகுது. மொத்தத்தில் ஒரு மாதிரி வீடு போயிட்டு இருக்குது. நாளில் இருந்தால் வீடு களை கட்ட போகுது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். நாளைக்கு பாருங்க வீட்டுக்குள்ள தரமான சம்பவங்கள் இருக்கா, பொம்மை டாஸ்க் வர ஆரம்பிக்குது போல, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கான ஓட் லிஸ்ட்ல யார் யார் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ எப்பவும் போல முதல் இடத்துல ஜாக்லின் அவர்கள் ஒரு 12,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க தான் டாப்ல இருக்க போறாங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல ஒரு 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்களா, இந்த 10 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் அதிகபட்ச ஓட்டுகள் வரும். ஏன்னா ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கேம் ஆச்சு ஆடுறாங்கப்பா, அது கீழே இருக்கவங்க கேம் ஆடல. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கேம், இந்த வீட்டுக்கு தேவையான சிம்பத்தி கேமோ இல்ல டிராமா கேமோ இல்ல கண்ணீர் கேமோ ஏதோ ஒரு கேமுங்க, இல்ல சண்டை போடுற கேமோ ஏதோ ஒரு கேம் வருது. ஆனா மத்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேமே வராம ஓட்டுகள் வருது. அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஜாக்லின் மட்டும் இப்போ எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட்டு போடுறாங்க, நான் சொல்ல வரல, ஜென்ரல் ஆடியன்ஸும் ஓட்டு போடுறாங்க, மற்றபடி ஓட்டுகள் வரப்போகுது. ஏன்னா இந்த சீசனே அப்படிதான் முடிவு பண்ணியாச்சு.
ஆனா இருந்தாலுமே இது கீழே இருக்கவங்க எப்படி ஓட்டுகள் வருதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, வேற எங்க இருந்தா ஓட்டுகள் வருதா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்பவும் போல ஜாக்லின் அவர்கள் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க, ஒரு 12,000 ஓட்டுகள் பா. இரண்டாவது இடத்துல நம்ம விஜய் விஷால் எவ்வளோப்பா 8,000 ஓட்டுகள் எடுத்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க, விஜய் விஷால் இந்த வீட்டுக்கு அப்படி என்ன கண்டென்ட் கொடுத்தான்னு 8,000 ஓட்டுகள் வந்துச்சு. இன்னைக்காச்சும் அவன் கண்டென்ட், அதாவது நான் ஒரு 2 வாரமா நீங்க கவுண்ட் வச்சுக்கோங்க, 2 வாரமா அவன் இந்த வீட்டுக்கு ஒரு சண்டை போட்டான், இல்ல ஒரு டாஸ்க்ல இறங்கி ஃபைட் பண்ணான், இந்த மாதிரி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. பெண்களை பத்தி குறை பேசுறான் இல்லையா, அந்த தர்சிக்க மாதிரி ஒரு பெண்ணை பிடிச்சி வச்சு அதை வச்சு ஒரு லவ் கண்டென்ட் பண்றாங்க, வரல ஒரு மாதிரி வருஷனே சுத்துறான். இதை தவிர்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வந்துச்சா? இல்லவே இல்லையா. விட்டு அவனை டாப் 5 கொண்டு வந்துருவானு போல. டாப் 5 தான் அது முடிவாயிடுச்சு. நல்லா சேனல் உருட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உருட்டுங்கடா போட்டு உருட்டிட்டே இருங்க, பாக்குறாங்க தான் பைத்தியக்காரன். ஸோ 2வது இடத்த விஜய் விஷால் பிடிச்சிருக்காப்ல. 3வது இடத்த அன்சிதா எவ்வளோப்பா 7,000 ஓட்டுகள் எடுத்து 3வது இடத்த அன்சிதா பிடிச்சிருக்காங்க. நான் அன்சிதா வந்து எதுவுமே பேச வரும்ல, ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்த வரதுக்கு ஒரு பியூர் சோல் வந்து அன்சிதா தான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு நெகட்டிவ் வெளியே இருக்கு, அதெல்லாம் வெளியே இருக்க நெகட்டிவ் அவங்களுக்கான பர்சனல் விஷயம். இந்த கேமுக்குள்ள நான் பார்த்த வரதுக்கு எந்த ஒரு இடத்துல வெஞ்சன்ஸ் காமிக்கல, எந்த ஒரு இடத்துல ரிவெஞ்ச் மோடுக்கு போல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அன்சிதாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலோட அதிகமான ஓட்டுகள் வரணும். அந்த அளவுக்கு நல்லபடியாக தான் நடந்துக்கிறாங்க இந்த வீட்டில். இப்போ சிம்பிளா சொல்லலாம் ப்ரோ, அவங்க எதுவுமே கேம் ஆடல ப்ரோ, கேம் ஆடல ப்ரோ, ஆனா மத்த யாருக்கும் கெடுதல் நினைக்கல. இப்போ இந்த விஜய் விஷால் மாதிரி கேவலமா ஒரு லவ் கண்டென்ட்டோ இல்ல காதல் கண்டென்ட்டோ பண்ண ட்ரை பண்ணல. நான் இப்போ சொல்றேன் ப்ரோ, இந்த இடத்துல ரயான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வரலன்னா இப்போ வரதுக்கு சௌந்தர்யாவை ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான் விஜய் விஷால். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் அவன் எவ்வளவுக்குள்ள குழஞ்சு போய் டான்ஸ் ஆடினா சவுண்ட் சுத்துறா நமக்கு தெரியும். எப்போ ரயான் உள்ள வந்து ரயானும் சௌந்தர்யா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போனாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஜோனுக்குள்ள இவனால போக முடியாம தான் தர்ஷிகாவை போய் பிடிச்சிருக்கான். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் தர்ஷிகாவை பிடிச்சான். அதுதான் உண்மை. அது தெரியாம தர்ஷிகா காதல்னு சுத்திட்டு இருக்குது. நோ போய் பார்த்துனா அதான் பிரச்சனைக்கு மாறிட போது, வெளியே வந்து அதெல்லாம் சமாளிக்க முடியாது. நேம் டங்கரா கிழிஞ்சு போயிடும், வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த விஜய் விஷால் பிரச்சனையில கூட நீங்க அந்த எபிசோட்ல பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், விஷாலை கூட்டு உட்கார வச்சு பயங்கரமா அன்சிதா தான் பேசுறாங்க. தப்பு பார்த்துக்கூட அப்படி சொல்லி பேசுறாங்க. அப்புறம் அங்க போய் தர்ஷிகாட்ட பேசுறாங்க. 2 பேருமே இது கொஞ்சம் கண்டென்ட்டை தாண்டி வேற எங்கேயோ போது, அதை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. அன்சிதா தான், வேற யார், அன்சிதாவை தான் சொல்றேன். ஸோ அந்த வகையில் எனக்கு அன்சிதா பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் 4வது இடத்துல ரயான் அவர்கள் இருக்காங்க. ஒரு 4,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ரயானுக்கு இந்த ஓட்டுகள் பத்தாது, ரயான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணோம். இண்டிவிஜுவல் கேம்குள்ள வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் கேம் தான். ஸோ அதனால கண்டிப்பா நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க நான் நம்புறேன். நல்லபடியாக பண்ணீங்கன்னா இருப்பீங்கன்னு ஒரு 4-5 வாரங்கள். அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்க. அடுத்தது 5வது இடத்துல சத்யா அவர்கள். இவருக்கு எங்கேருந்து ஓட்டுகள் வரேன்னு தெரிய மாட்டேங்கண்ணே. 2,800 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்த பிடிச்சிருக்காரு. என்னடே பண்ணுற இந்த வீட்டுக்குள்ள நீ ஒன்றுமே பண்ணாமல் உனக்கு மட்டும் எப்படின்னா 2,000 ஓட்டுகள் வருது, ஒண்ணுமே பண்ணாம இவருக்கு மட்டும் எங்க இருந்து ஓட்டுகள் வருதுன்னு தெரியல. சோ அடுத்தது 6வது இடத்துல ரஞ்சித் அவர்கள். 6வது இடத்துல ரஞ்சித் எவ்வளவுப்பா, இவனும் 2,800 ஓட்டுகள். மிச்சருக்கு பூரா ஒரே மாதிரி ஓட்டுகள் வருது. எப்படிங்க ரஞ்சித்துக்கு எங்க இருந்து ஓட்டுகள் வருதுன்னு தெரியல. சோ 7வது இடத்துல சாச்சனா ஒரு 2,400 ஓட்டுகள். எப்ப அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்றேன், கதவை திறந்து வச்சிங்கல்ல, அந்த பொண்ணு இந்த பேப்பரை போட வந்துச்சுல, அங்கிட்டே ஒரு 10 5 ஸ்டாரையும் ஒரு கேக்கு துண்டே காமிச்சிருந்தா அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கும்ல. அழகா அப்படி கூட்டு போயிருக்கலாம்ல. அந்த பொண்ணு விதியை மீறிட்டான்னு வெளியே போட்டுருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு. அடுத்து 8வது இடத்துல சிவகுமார், அதான் நம்ம மிஸ்டர் பீன். இதை தவிர்த்து வேற எதுவும் வீட்டுல பண்ணல. சோக்கர் மாதிரியே பண்றாரு. நீ வீட்டுக்கு போகும்போது சோக்கர் ஆயிரானே, உன் நல்லதுதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோனே பொழைச்சுக்கோனே. 8வது இடத்துல இருக்காரு, ஒரு 2,400 ஓட்டுகள். ஸோ அடுத்தது 9வது இடத்துல மஞ்சரி அவர்கள். மஞ்சரிக்கெல்லாம் படுத்துட்டு நண்பர்களே ஓட்டுகளே இல்லை. மஞ்சரி எல்லாம் 8 ஓட்டுகள் போட்டா நினைக்க வீட்டுக்குள்ள குத்தி மலத்திட்டு மஞ்சரி மேல கோவத்துல. மஞ்சரி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா தர்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது யாரு, நம்ம ஆனந்தி அவர்கள். ஆனந்தி எவ்வளோங்க, ஒரு 1,600 ஓட்டுகள் 10வது இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஆனந்தி அவுட்டு. பட் டீம் என்ன பண்றாங்க நமக்கு தெரியல. ஏன்னா டீம் வந்து மக்கள் ஓட்டெல்லாம் மதிக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற ஆளை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு மற்றபடி யாரெல்லாம் வெளியெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இஷ்டப்படி வெளியெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில் இன்னைக்கான எபிசோட் கடைசியில் இன்னொரு சீன் பார்த்துருப்பீங்க. நம்ம அருணுக்கும் முத்துக்குமாரன் ஒரு பிரச்சனை. இவன் எதுக்கு எடுத்தாலும் இந்த டப்பாவை தட்டின்னு வரான்னு தெரியல. முத்துக்குமார் ஏதாவது பேசினாலே உடனே ஒரு மூக்க விட்டு ஏதாவது சொல்லி அதில் ஒரு சண்டையை கிண்டி விட்டு கடைசியில் இவரு பெரிய நியாய மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ பெரிய நியாயவாதி தானே, நியாயவாதி தான். உன் அட்மிட்டை கொஞ்சம் சொல்லி சத்தம் கண்டாம இருக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஓட்டுகள் போட சொல்லி. ஆனா அடுத்த ஆள் எக்ஸ்போஷன் போடுற அளவுக்குலாம் நீங்க அவ்வளவு ஒழுங்கு இல்லைன்னு நக்குகளை செத்த போயிடலாம்.